அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? என்ன ஏங்க, இப்பதானே நீங்க 2 பேரும் தனித்தனி ரூம்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா அவ உங்க ரூம்ல இருக்கா? ஏய், அறிவு இருக்கடி உனக்கு? சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஃபுட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன். என் ரூமுக்கு ஃபுட்டு வந்திருக்கு. சாப்பிட்றீங்களான்னு கேட்டதுக்கு இங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டதும் திரும்பி போயிடுவாங்க. என்ன படுத்தாத. அது என்னது? நான் வீடியோ கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் அவ இருக்கான்னு காட்டுறது? அப்ப ஃபோன் பண்ணி பேசும்போதே சொல்லிருக்கலாம்ல. 2 பேரும் வேற வேற ரூம்ல இருக்கோம், அவ இப்பதான் சாப்பிட வந்திருக்கான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏண்டி உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு இருக்கணுமா? நான் இங்க என்ன பண்றேன், எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சேன், எங்க பாக்குறேன், எங்க திரும்புறேன்னு. ஏண்டி இப்படி உயிரை வாங்குற? இங்க பாருங்க, நீங்க சும்மா எல்லாம் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க 2 பேரும் ஒரே ரூமா இல்ல வேற வேற ரூமா? ஏய் அவங்க வேற ரூம் தான். இது எப்படி நான் உனக்கு ப்ரூவ் பண்றது? அவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பின்னாடியே வீடியோ கால் எடுத்துட்டு போக சொல்றியா? அசிங்கமா இருக்குடி. இங்க பாரு, தேவையில்லாம என்ன அவமானப்படுத்தாத. போனை வச்சிரு. நாங்க 2 பேரும் வேற வேற ரூம் தான். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி. போன வை. ரகு ரகு, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குறது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? நான் கேள்வி கேட்கறது மட்டும் உங்களுக்கு அசிங்கமா தெரியுதா? உங்களை நீ பார்த்தாலே தீயாவுதே, தீ பிடிக்கிறாவையாவே. மச்சத்தம் முறைச்ச அச்சத்த குறைச்ச இச்சத்தம் மறைச்ச மிச்சம் இல்லம்மா. ஏய், உன்னை எதுக்கு வர சொன்னா? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க உட்காந்து பாருங்க. ஸ்ப்ரிங்கு கட்டில் சும்மா துள்ளி துள்ளி குதிக்குதுண்ணா. என்ன இருந்தாலும் காஸ்ட்லி ஹோட்டலு தானா? டேய், ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இது ஒரு சாதாரண ஹோட்டல்டா. அப்படியாண்ணா? நமக்கு இதுவே சொகுசா இருக்குண்ணே. சரி, சொகுசெல்லாம் போதும். கடை மூடுற டைம் ஆயிடுச்சு. டக்குன்னு வெளியே போய் ஒரு ஃபுல் ரம்ம வாங்கிட்டு வா. அண்ணா ரம்மு வேண்டாண்ணே, ரொம்ப காட்டா இருக்கும். பிஸ்கி அடிண்ணே. எனக்கு 2 பீர் வாங்கிறேன், உங்களுக்கு ஒரு பிஸ்கி வாங்கிறேன். சரி, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாடா. எனக்கு போதை ஏறணும், அவ்வளவுதான். ஓகேண்ணா. பணம்? டேய், பூர்ணி மேடம் காசு போட்டது உனக்கு தான்டா. உனக்கு தானடா அனுப்புனாங்க. ஓ, கம்பெனி செலவானே. அப்போ ஓகே, பண்ணிடலாம். அப்போ எனக்கு ஒரு 4 பீர் வாங்கிக்கிறேன். அப்படியே எனக்கு ஒரு பார்பி சிக்கன் வாங்கிக்க, பெருசா முழு கோழி. அது பார்பி சிக்கன் இல்ல, பார்பிக்யூ. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். போடா, ஏதோ ஒரு கியூ வாங்கிட்டு வாடா. பூர்ணிமா மேடம் காசுல சிக்கனையும் சரக்கையும் போட்டாலே ஒரே சுகந்தான்டா. சந்தோஷம், மகிழ்ச்சிடா. ரகு சாரை பத்தி தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கோம், பூர்ணி மேடத்துக்கிட்ட இருந்து காசை கறந்துக்கிட்டே இருக்கோம். அண்ணா என்னண்ணே இது? இதெல்லாம் ஒரு பொழப்பானே? நல்லா உழைச்சி சம்பாதிப்போனே. ஏய், இது கூட ஒரு விதமான உழைப்பு தான்டா. அவங்களால இந்த ஹோட்டலுக்கு வந்து வேவு பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொருத்தர் தான்டா செய்யணும். பூர்ணி மேடம் இப்படி சந்தேகப்படுற வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில கொண்டாட்டம்டா, கொண்டாட்டம். ஓகேவா? அந்த சந்தேக நெருப்ப தண்ணி ஊத்தி அணைச்சிடவே கூடாது. அது திகு திகுன்னு எரிஞ்சாதான் நமக்கு காசு.
பாத்தியாடா, தீ எரியறதுனால தான் மேடம் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். என்ன பாபுன்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா 2 பேரும் வேற வேற ரூம்ல தான் தங்கியிருக்கோம், சாப்பிடுறதுக்காக தான் ஏன் ரூமுக்கு வந்திருக்கான்னு சொல்றாரு. நீங்க என்னடானா 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ரூம் தான் புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. என்ன மேடம் நீங்க, எந்த ஆம்பளையாவது உண்மையை ஒத்துக்குவானா? பொண்டாட்டி ஃபோன் பண்ணா பொய் தான் சொல்லுவான். அதுல ரகு சார் மட்டும் விதிவிலக்கா என்ன? நான் அவருக்கு ரூமுக்கு எதிரிலேயே ரூமை போட்டு உக்காந்துருக்கேன். உங்ககிட்ட வேணா அவர் பொய் சொல்லலாம், ஆனா என்கிட்ட அவர் பொய் சொல்ல முடியாது. நான் பார்த்துட்டு கண்ணால பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அதை பண்ணுங்க பாபு அண்ணே. அவங்க 2 பேரும் ஒரே ரூமா இல்ல எதிர் எதிர் ரூமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி எல்லா டீடைல்ஸுமே எனக்கு தெரிஞ்சாகணும். கொஞ்ச நேரம் இருங்க மேடம், கண்ணிலேயே காட்டுறேன்னா. சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க மேடம். நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன், சரியா? சரி. எதுவா இருந்தாலும் சரக்கு அடிச்சிட்டு தான். என்னத்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? பூர்ணிமா இன்னும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அவ சாப்பிடலதான், அதுக்காக என்ன பண்றது? டைம் ஆச்சுல்ல, வச்சிருந்தா எல்லாம் கெட்டு போயிடும் செவந்தி. இவ்ளோ நேரம் அவ சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? சாப்பிட சொல்லிருக்கலாம்ல. ஏன் செவந்தி, அவளை சாப்பிட சொல்றதா நம்ம வேலையா? அவ என்ன குழந்தையா பருப்பு சாதம் பசஞ்சு அவ வாயில ஊட்டி விடுறதுக்கு? பசிச்சதுன்னா அவ சாப்பிட போறா. 24 மணி நேரமும் புருஷன் மேல சந்தேகப்பட்டு போனை போட்டு அவனை எங்க இருக்க எப்ப வருவேன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. பின்ன எப்படி அவளுக்கு பசிக்கும்? அவ என்னமா பண்ணிட்டு போறா, நீ விடு செவந்தி. நீ தூங்குற வேலையை பாரு, காலையில வேலைக்கு போகணும்ல. இருங்க அத்தை, எடுத்து வைக்காதீங்க. நான் எதுக்கும் அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சா அப்புறம் அதுக்கும் சண்டை போடுவா. நான் ஒருத்த இருக்கேன், என்னை மறந்துட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் சாப்பாட வைக்கிறீங்களேன்னு கேட்பா. இருங்க வந்துடுறேன். பூர்ணி,